Hello students, this is A3 Education, Class 10 CBSE, Chapter 2 Polynomials, Example 2. Find the zeros of the quadratic equation. Quadratic equation வந்து கொடுத்துட்டாங்கப்பா, which is x square plus 7x plus 10 equal to 0. ஓகேவா? இது zeros கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. zeros வந்து எப்படி எழுதலாம்னா, இப்போ 7 நடுவில் மிடில் எலமெண்ட் 7. ஓகேவா? It should be divided 10. ஓகே, இப்போ வந்து it should be a மல்டிப்ளை பண்ணா 10 வரணும், ஆட் பண்ணா 7 வரணும். therefore 2 5 are 10. ஓகே, இட்ஸ் வெரி வெரி ஈஸி. therefore இங்க பிளஸ் தானே இருக்கு, பிளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 7, மல்டிப்ளை பண்ணா 10. ஓகே, therefore you can write x plus 2 x plus 5 equal to 0. therefore x plus 2 equal to 0 means x is equal to minus 2. 1 0 we found. x plus 5 equal to 0, x is equal to minus 5. ஓகே, இதை வந்து இன்னொரு மெத்தட்லையும் எழுதலாம்ப்பா. 10 எழுதிக்கோங்க, 10 வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். ஓகேவா? மேலே மல்டிப்ளை, அப்போ 5 2s are 10. ஓகேவா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7. ஓகேவா? இந்த மெத்தட் இந்த மெத்தட் ரெண்டுமே ஒன்று தான். ப்ளஸ் மோஸ்ட்லி இந்த மெத்தட். ஓகேவா? இதானா ரஃப். இது வந்து உங்களுக்கு எந்த மெத்தடோ அந்த மெத்தடை நீங்கள் சம் பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த மெத்தடை செலக்ட் பண்ணுங்கள். கார்னர் எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க 10, அது ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணால் இந்த எலமெண்ட் வரணும். 5 2s are 10 இல்லை 2 5s are 10. ஓகேவா? therefore ஆட் பண்ணால் 7 வரணும். ஓகே, ஜீரோஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து ரிலேஷன் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவா? அப்போது சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபார்முலா என்னப்பா? சம் ஆஃப் ஜீரோஸ் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். sum of zeros is equal to minus 2 plus minus 5, which is minus 2 minus 5 equal to minus 7. ஓகேவா? sum of 0 இது அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிடலாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு minus 2 into minus 5, which is 10. ஓகேவா? இதே இது யூசிங் ஃபார்முலா. sum of zeros ஃபார்முலா என்ன? minus b by a or minus coefficient of x divided by coefficient of x square. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வேணால் தெரிஞ்சுக்கலாம். பீன்றது இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்ன்றதை ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்க. இது எப்படி இந்த ஃபார்முலா ஒர்க்ஸு இல்லை ஹவு த ஃபார்முலா ஃபார்ம்டு. த ஈக்குவேஷன் வில் பி த ஜென்ரல் ஈக்குவேஷன் will be in the form of ax square plus bx plus c equal to 0. ஓகேவா? therefore அந்த ஃபார்முலா வந்து இப்படி ஃபார்ம் ஆனது. therefore sum of zeros வந்து என்னதுப்பா? sum of zeros. இந்த ஈக்குவேஷனில் a வந்து என்னது? இந்த ஈக்குவேஷனில் a வந்து 1, b வந்து 7, c வந்து 10. ஓகேவா? எப்படி கண்டுபிடிச்சேன்? ஏல இருக்கிற இடத்துல 1 இருக்குது, பியில் வந்து 7 இருக்குது, சியில் வந்து 10 இருக்குது. இந்த ஃபார்முலாவோட ஈக்குவேஷனோட ரெப்ரசன்டேஷனும் உங்களுக்காக நான் இதோ எழுதியிருக்கேன். அதை கம்பேர் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். therefore minus 7 by 1 which is minus 7. ப்ராடக்ட் வந்து ஃபார்முலா என்னப்பா? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் equal to c by a. c by a ன்னு சொல்லலாம், இல்லைன்னா கான்ஸ்டன்ட் டிவைடட் பை which is constant divided by coefficient of x square. ஓகேவா? constant term divided by coefficient of x square. இது வந்து r. இந்த ஃபார்முலா நீங்கள் படிக்கலாம், இல்லை இந்த ஃபார்முலா படிக்கலாம். ரெண்டுத்துல எதானா படிக்கலாம். ஓகேவா? c by a. c by a னா அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா therefore அதை யூஸ் பண்ணிக்கலாம். therefore ப்ராடக்ட் of zeros equal to 10. யூசிங் ஃபார்முலாவும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. செக் பண்ணிக்கோங்க. -7 10. therefore இங்கேயும் -7 10. இதோட ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே.
போத் ஆர் சேம்னு எழுதிக்கோங்க. போத் அது வந்து சேம்னு நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரெண்டுத்தையும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் ஓகே. ஓகே, தேங்க்யூ.